எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு வந்து சுரக்காயும் முருங்கைக்காயும் போட்டு தேங்காய் சுற்றி ஒரு குழம்பு வைக்கிறோம். அந்த குழம்புக்கு தேவை சுரக்காய் ஒரு சுரக்காயில் பாதி எடுத்து வச்சிருக்கேன், முருங்கைக்காய் 2 எடுத்து வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், இது தக்காளி அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், தேங்காய் ஒரு மூடி திருகி அதையும் அரைச்சி வச்சிருக்கேன், வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன், மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன், மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், தனியாத்தூள், இது வந்து கரம் மசாலா நான் வீட்டிலேயே தயாரிச்ச கரம் மசாலா தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். இப்போ என்ன தாளிப்பு கொடுக்க போறோம்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூன். இப்போ இது போட போகிறேன், சீரகம் மட்டும் தான் போடுறேன், சோம்பெல்லாம் போடல. அது போட்டு தானே கருவேப்பிலை போடுறேன், கருவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்களா, அந்த வெங்காயத்தை போடுறேன். அடுத்து சிம்மில் வச்சு தான் போடுறேன், இப்போ தான் ஹையில் வைக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுங்க, பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம்ல அந்த பச்சை மிளகாயும் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்குறேன். 1 ஸ்பூனு கரம் மசாலா அதிலே எடுத்து வச்சுட்டேன், இஞ்சி பூண்டு கூடவே அதையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். அடுத்தது தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, கொஞ்சோண்டு 3-4 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றுறேன். அதனால் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அடுத்தது மல்லிப்பொடி போடுறேன், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அதை போடுறேன். மல்லிப்பொடி போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் தான் இது சாம்பார் தூளை வேறு எதுவும் சேர்க்கல, வெறும் மிளகாயை மட்டும் அரைச்சது அதை போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, நான் இந்த அளவுக்கு போடுறேன். தக்காளி இதெல்லாம் ஊற்றி நல்லா வெந்துடுச்சு. கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து முருங்கைக்காயும் சுரக்காயும் போட்டுக்கிறேன். 2 ஒன்றா தான் போடுறேன் நான். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, போட்டு இந்த அளவு தண்ணி சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் தேங்காய் ஊற்றுவோம். இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றுறேன். இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா தேங்காய் ஊற்றுவோம் கெட்டியாக வேகணும் காய். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றி ஒரு கொதிச்சு இறக்கிடுவோம். இதான் பாருங்கள், அவ்வளோதான். தேங்காய் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ வத்தியில் காய் வெந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் தான் வேகணும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சு ஒரு மூடி தேங்காயை ஊற்றுறேன். இந்த அவ்வளோதான் பாருங்கள். அவ்வளோ முடிஞ்சுமா பாருங்கள், பின்சிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எல்லாம் வெந்துருச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னும் ஆறுச்சுனாக்கா இன்னும் குழம்பு வந்து திக்னஸ் அதிகமாக கொடுக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த குழம்பு தான் சுரக்காயும் முருங்கைக்காயும் போட்டு குழம்பு குருமா மாதிரி வச்சுருக்கோம். சாப்பாடு முட்டை வச்சுருக்குறோம், அவ்வளோதாம்மா. மோர் இருக்குது. இன்றைக்கி சமையல் அவ்வளோதான். காலையில் டிஃபன்லாம் எதுவுமே இல்லை இன்றைக்கி. இதே தான். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள்.